இங்க சித்துன்றவன் பணக்கார வீட்டு பையனா இருப்பான். ஆனா அவன் அப்பா கூட பிசினஸ் பண்ணாம இப்ப தனியா ரூம் எடுத்து இப்ப வேலைக்கு போயிட்டு இருப்பான். இப்போ இவன் லவ் பண்ற பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேன்றதால இவனுமே இப்ப அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணாம இப்ப அந்த பொண்ணு இப்ப சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அந்த பொண்ணு இப்ப வெறுப்பேத்தி போய் பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணுமே இப்ப மெசேஜ்ல இப்ப பேருமே அவனை திட்டிட்டு இருக்கா. இவனுமே இப்ப சேட் பண்ணிட்டு இப்ப ரோட்ல இப்ப நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப ஒரு குட்டி பொண்ணு இப்ப பேசணும் இப்ப ட்ரை பண்றான். அந்த குட்டி பொண்ணு இப்ப கண்டுக்காம போயிட்டு இருக்கான். அப்படியே சேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு தாத்தா இப்ப பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவருமே இப்ப காசை போட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்கான். இப்போ ரோட கிராஸ் பண்ணும்போது கூட இப்ப போன்ல எடுத்தா சேட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ரோட்ல ஒரு டிரைனேஜ் ஒன்று இருக்கும். அதே இப்ப பாக்காம இப்ப நடந்து போகும்போது இப்ப கரெக்டா அவனோட ஃப்ரெண்ட் வந்து இப்ப காப்பாத்திடுறா. இப்ப அவன் ஆபீஸ்ல மீட்டிங்ல இருக்கும்போது கூட இப்ப அந்த பொண்ணுமே இவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. இவனுமே இப்ப கட் பண்ணிட்டே இருக்கான். இப்ப இத பாக்குற என்னோட ஃப்ரெண்டுமே உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப கேட்கும்போது அவளுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ரிங் வாங்கி வச்சு சொல்ல அவனுமே இப்ப காட்டுறான். இப்ப அந்த பொண்ணு கால் பண்ணி எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அஜெண்டா வெளியே கிளம்புறேன் சொல்லிட்டு இப்ப சொல்லிடுறான். இப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இப்ப அந்த பொண்ணோட வீட்டு வரையும் வந்துடுறான். இப்ப டோர் ஓப்பன்ல இருக்கனால இவனுமே இப்ப சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இப்ப அந்த பொண்ணு அவளோட பாய் பெஸ்ட் கூட போயிருக்கா. இப்ப இதை பார்த்து மனசு ஒடிஞ்சு போய் கோவத்துல ரிங் அங்கே தூக்கி போட்டு வந்துடுறான். இப்ப வெளியே வந்து பேரும் மனசு ஒடிஞ்சு இப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் கூட வருத்தப்படாம பையன் கூட இப்ப ஜாலியா போட்டோ எடுத்து இப்ப Facebook இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்ப போட்டு வச்சிருக்கா. இப்ப அந்த பொண்ணு பத்தி நினைச்சு இப்ப பேரமா இப்ப குடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணோட நினைப்பு அவனுக்கு இப்ப வரக்கூடாதுன்றதுனால அந்த பொண்ணு கூட எடுத்த போட்டோ எல்லாம் இப்ப எரிச்சிட்டு இருக்கான். இப்போ ரோட்ல அவனுக்கு ஒரு டைரி ஒன்று கிடைச்சிட்டு இருக்கும். அதே இப்ப கிழிச்சு எரிச்சிட்டு இருக்கும்போது லைட்டா அந்த பேஜ்ல இருந்து இப்ப படிக்கிறான். இப்போ பார்த்தா அந்த டைரியுமே இப்போ நந்தினி ஒரு பொண்ணோட இப்ப டைரியா இருக்கும். இப்ப அந்த பொண்ணுக்கு போன் யூஸ் பண்றது சுத்தமா பிடிக்காத பேஜ் வச்சிட்டு இருக்கா. இப்ப இவனுமே அந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமா இருக்கல சொல்லிட்டு அந்த டைரியுமே இப்ப படிக்க ஆரம்பிக்கிறான்.